சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல மேக்னஸ் கால்சனுக்கும், எம்பிஎல்க்கும் நடந்த ஒரு கேம் வந்து பார்க்க போறோம். ஸோ இது நார்வேல ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது சிசிடி ஃபைனல்ஸ்ன்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலா நம்ம ஆன்லைன்ல நடந்துட்டு இருந்தது. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபைனல்ஸ் மட்டும் லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபைனல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல மீட் பண்ணி விளையாடுறதா வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல்ஸ் வந்து ஆஸ்லோ அதாவது நார்வேல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மேக்னஸ் கார்ல்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிலோட வந்து ஒரு மோதின ஒரு கேம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது ஒரு சில ஆட்டத்தில எப்படி அட்வான்டேஜ் வந்து பில்டப் ஆகுதுன்னே தெரியாது. அங்க டாக்டிக்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த மாரியான ஒரு பொசிஷனல் கேம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நீங்க டிங்லிரனுடைய கேம் நம்பர் 12 பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாரி பொறுமையா அப்படியே அட்வான்டேஜ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி இங்க மேக்னஸ் கால்சன் ஒரு கேம் ஆடியிருக்காரு. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க முறையா பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கேம பார்க்கலாம். கேம்ல வந்து கால்சன் வந்து நைட் எஃப்3 ஓப்பன் பண்றாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, டி5. ஸோ இ3, நைட் எஃப்6, ஸோ பி3 கிட்டத்தட்ட இது நிம்சோ லார்சன் மாரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா, இப்போ இந்த இந்த மூவ்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாம இது இருந்திருந்தா, இத நிம்சோ லார்சன்னே சொல்லுவாங்க. ஸோ பிஷப் டூ பி2, அதுக்கப்புறம் பிஷப் ஜி7 டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் பான் டூ சி4. ஸோ டிப்பிக்கலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 பான்ஸ சென்டர்ல வச்சுக்கிட்டு, விங் பான வந்து யூஸ் பண்ணி சென்டர பிரேக் பண்றது தான் வழக்கம். அதான் ட்ரை பண்றாரு. அவரும் விங் பான வச்சு விங் பானுக்கு சப்போர்ட் சென்டர் பானுக்கு சப்போர்ட் போடுறாரு. கேப்சர் பண்ணாக்கா அவரு திரும்ப ரீகேப்சர் பண்ணிருவாரு. ஸோ 2 பேருக்குமே சி5 வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் ஜி4. அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு. கொஸ்டின் மார்க் போட்டோனே ஏன்னா, பான்ஸ் வந்து டான் ஸ்கொயர்ல லைட் ஸ்கொயர்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுனால பிஷப்புக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அதனால கேப்சர் பண்றத தவிர எதுவும் பெஸ்ட் மூவ் இருக்க மாரி தெரியல. ஸோ பிஷப் எஃப்3, பிஷப் டேக்ஸ் எஃப்3 அண்ட் தென் ரூக் டூ இ8. ஸோ ரூக் டூ இ8 ஓட ஐடியா என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில பானை வந்து அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் பிஷப் தேவைப்பட்டா இந்த டயகனல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜஸ்ட் ஐடியா. பான் டூ டி4. ஸோ சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் கெயின் பண்ணி அந்த டி5 ஆர் இ5 வந்து தடுக்கிறாரு. பான் டூ இ6. ஸோ பிஷப்ப ட்ரேட் பண்ணிட்டு பாருங்க, அழகா அவருடைய பான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்கொயர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிஷப் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ்ஸா மாத்தியிருக்காரு. பொதுவா நீங்க பிஷப் பேர் வச்சிருக்கும்போது, உங்க ஆப்போனன்ட்க்கு இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு இருந்தாலோ, முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கணும். ஓப்பனா இருக்கணும். அப்போ மேக்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிஷப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்லி ஸ்கோப் இல்ல. ஆனா பிஷப் பேர பொறுத்தவரைக்கும் எண்ட் கேம்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நைட் சி3, ஏ5. ஸோ குயின் சைட்ல எக்ஸ்பேண்ட் பண்றாரு. குயின சி2ல டெவலப் பண்ணி ரூக்கையும் கனெக்ட் பண்ணிடுறாரு. நைட் ஏ6, நைட் பி4 வர்றதுக்கு பாக்குது. பட் அத கண்டுக்காம அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்ரே பண்றாரு குயின. ஸோ இந்த மாதிரி ரூக் எஃப் டி1 அதுக்கப்புறம் குயின் இ7. ஸோ அந்த எக்ஸ்ரேலேருந்து வெளியில போயிடுறாரு. ஸோ குயின் இ7க்கு அப்புறம் ஏ3. ஸோ இப்போ அந்த நைட் வந்து பி4க்கு வர முடியாது. ரூக் ஏ பி8, அப்புறம் ரூக் ஏசி1. ஸோ ரூக் ஏசி1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பான் டு பி5. ஜஸ்ட் பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த ரூக் வந்து இங்கே மூவ் ஆனதுனால, இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனைய வந்து உருவாக்காது. இதனால பொசிஷன் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் ஓகே தான். ஸோ பட் கேம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. எந்த இஷ்யூமே கிடையாது இதுவரைக்குமே. நைட் டூ இ2 போறாரு. ஜஸ்ட் பிஷப்போட டயகனல ஓப்பன் பண்றாரு. பிளஸ் நைட் எஃப்4க்கும் போக போகுது. நைட் டு டி7 அதுக்கப்புறம் சி இன்டு டி5, சி இன்டு டி5 சொல்லி சி5ல வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷன்ல நைட் டு எஃப்4 போறாரு. நைட் டு எஃப்4 வந்ததுக்கப்புறம் பான் டு பி4 அண்ட் இந்த இடத்துல கம்ப்யூட்டரோட அ அ இவால்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷிஃப்ட் ஆகுது. இங்க வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ற மூவ் ஏ4. இது பெரிய ஒரு என்ன சொல்றது? கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஹியூமன் விளையாடுவாங்களா எனக்கு தெரியாது. அதுவும் ரேபிட்ல 10+2ல. ஸோ அந்த காரணத்தினால இந்த லைன் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் மூவ். ஆனா இங்க ஹியூமன் நேச்சர் ஐ மீன் அ எம்பிஎல் வந்து விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா, பி4 ஜஸ்ட் இந்த இத ஸ்ட்ரைக் பண்றாரு. ஏன் இது வந்து இன்ஃபாக்ட் இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். நான் இத எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அது. இங்க பாருங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு டார்க் ஸ்கொயர்ல. இந்த பிஷப் வந்து ஸ்கோப் இல்லாத மாரி இருக்கு. இந்த பிஷப்பும் ஸ்கோப் இல்லாம மாரி இருக்கு. அப்புறம் ஏன் இந்த மூவ் வந்து கம்ப்யூட்டர் பார்வையில இதாகல? ஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது நெகட்டிவா இருக்கு அல்லது வந்து பெட்டரா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபியூச்சர்ல அந்த இ4 பிரேக்கோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இ5 வந்து புஷ் பண்ணும்போதோ, பிஷப் வந்து ஃப்ரீ ஆகும்போது, இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரபிள் ஃபார் ஒயிட். அதனால இத லாங் டெர்மா வந்து இவால்வேட் பண்ணும்போது, ஒயிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. லாங் டைம் ஸ்ட்ராட்டஜிக் எலமெண்ட்னு சொல்லக்கூடிய பிஷப் பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால
கம்ப்யூட்டர் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு எட்ஜ் குடுக்குது. பட் 2 பேருக்குமே C5 ஓப்பனா இருக்கு. இன்ஃபாக்ட் C3 கூட அவர் கண்ட்ரோல் பண்றாரு. இத நம்ம வந்து நைட் மூலியமா ஆக்குபை பண்ண முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம் நீங்க உள்ள கொண்டு வரது. நைட் இங்க கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும் அது. ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் C3 இது. அப்படி இருக்கும்போது சப்போஸ் இங்க வந்தீங்கன்னா, அவங்க வெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால வாய்ப்பு இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தா கூட நம்ம பிஷப் இன்டு C3 இருக்கு. ஆனா உங்களுக்கு B3ல வந்து பேக்வர்ட் பான் கிரியேட் ஆகும். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பொசிஷனல் கேமா இங்க கன்வெர்ட் ஆகுது. A4 நைட் B6 குயின் E2 ஸோ A6ல இருக்கக்கூடிய நைட் அன்டிஃபரெண்டா இருக்கு. அட்டாக் பண்றாரு. குயின் A7 போட்டு அதுக்கு பாதுகாப்பு குடுக்குறாரு. நைட் C5 வரப்போகுது. அதனால தடுக்கிறதுக்கு திரும்ப நைட்ட மூவ் பண்ணி தடுக்கிறாரு. இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் இருக்கு. இந்த C6ன்றது ஒரு ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்னா ஒரு பானோட கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஸ்கொயர நம்ம ஹோல்னு குறிப்பிடுவோம். அங்க இந்த ரூக்க வந்து வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் ரூக்க வந்து பார்த்தீங்கன்னா, அழகா டபுள் பண்ணிடுறாரு. ட்ரேட் நடக்குது. குயின் டூ B7 திரும்ப பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. ரூக் டூ D8 போறாரு. பின் அதுக்கப்புறம் குயின வந்து பார்த்தீங்கன்னா, C1ல வைக்கிறாரு. நைட் DB8 அதுக்கப்புறம் ரூக் டூ C2 பெருசா இதில இம்ப்ரூவ்மென்ட் இல்லாத மாரியே தெரியும். பட் இந்த பொசிஷன வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க வந்து அசஸ்மென்ட் நீங்க எவ்வளோதான் நீங்க அசஸ்மென்ட் பண்ணி பார்த்தா கூட, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அ என்ன சொல்றது? ஈக்குவலா இருக்க மாரி தான் தோணும். பட் இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வின்னிங் பொசிஷன் சொல்லுது. பட் லிட்டரலா புரிஞ்சுக்க முடியல. எப்படின்னு சொல்லி பாருங்க. இது எப்படி வந்து மேக்னஸ் வந்து புரிஞ்சுகிட்டு இத கன்வெர்ட் பண்றாரு அப்படிங்கிறத பாருங்க. பிஷப் E2 அதுக்கப்புறம் பிஷப் F8 நைட் டூ E5 அதேபோல இது 10+2 அப்படிங்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது மூவ்ஸ் 2 பேருக்குமே அக்யூரேட்டா இருக்காது. ஸோ H4 என்னன்னா, இப்ப ஏதாவது ஒண்ணு புதுசா வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, H4, H5ன்னு சொல்லி போயிட்டு ஸ்ட்ரக்சர உடைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ பிஷப் D6, H5, HC7 பின்ன அதுக்கப்புறம் E4. ஸோ டைம்லி E4 ஐடியா என்ன அப்படின்னா, சில டார்க் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வல்னரபிள் ஆயிடுச்சு. இது எப்ப கரெக்ட்டா E4 ஆடுறாரு பார்த்தீங்களா? இந்த பிஷப் வந்து இவ்வளோ தூரம் இங்க டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் சிம்பிளா E4 ஆடிட்டு நான் வந்து உன்னோட டார்க் ஸ்கொயர வந்து டாமினேட் பண்ண போறேன்னு சொல்றாரு. இத எப்படி நீ தடுக்கிறன்றத பார்க்கலான்றாரு. ஸோ ஓகே பிஷப் இன்டு E5 அவர் டார்க் ஸ்கொயரையும் கம்ப்ளீட்டா குடுத்துடுறாரு. அது வேற விஷயம். நைட் டூ E8 அதுக்கப்புறம் குயின் டூ G5 ஸோ ஃபர்ஸ்ட்டு ரூக் அன்டிஃபெண்டா இருக்கு. அங்க ஒரு டைம கெயின் பண்றாரு. ஸோ ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக்கையும் ட்ரேட் பண்ணிடுறாரு. ஏன்னா, அவருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பெட்டர். இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி டெட் நைட்ஸ் 2மே பேக் ரேங்க்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த சென்டர்ல வந்து அந்த கிளியரன்ஸ் அந்த 4 ஸ்கொயர் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுனாலே நீங்க போதும். இது 4 ஸ்கொயர்ஸ் கிளியர் ஆகுற நேரம் இது. அப்புட்ன்னா இந்த பிஷப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லியான பீஸஸா வந்து மாறப்போகுது. இங்க எங்கனாலும் ஐ திங்க் இங்க இருந்தாலே அது பெட்டரான பீஸஸா தான் இருக்கும். ஸோ இ டேக்ஸ் D5 அதுக்கப்புறம் பிஷப் டூ B5 ஸோ குயின் இஸ் டைட் அகெயின்ஸ்ட் த ஆர் டிஃபெண்டிங் த நைட். ஸோ அதனால நைட் எங்கேயுமே ஐ மீன் குயின் எங்கேயும் போ முடியாது. அதனால நைட் C6 போட்டு பிளாக் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் H6 ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் வந்து இங்க உருவாக்குறாரு. அ ஐ திங்க் லோலிஸ் மேட்டிங் பேட்டர்ன் நெனைக்கிறேன். ஆர் டேம் யூ நோஸ். ஐ அம் ரியலி கன்ஃப்யூஸ்ட். ஸோ கரெக்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ H6 குயின் E6 அதுக்கப்புறம் குயின் C1 நைட் A7 நைட் A7 போயிட்டு பிஷப் அட்டாக் பண்றாரு. பட் குயின் டூ C5 போட்டு அந்த நைட்ட திரும்பவும் அட்டாக் பண்றாரு. நைட் டூ C8 எப்படி பார்த்தாலும் சுத்தி, சுத்தி, சுத்தி நைட் வந்து பின்னாடியே போய் உட்காந்துக்குது. ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து அவருக்கு பிரச்சனை. G3, G5 அதுக்கப்புறம் குயின வந்து பார்த்தீங்கன்னா, E3ல போட்டு G5 அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து இது வந்து நம்ம வெட்ட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி குயினால எங்கேயும் தொலைவா போவே முடியாது. ஸோ அந்த காரணத்தினால F6 விளையாட ட்ரை பண்றாரு. ஸோ லிட்டரலா வந்து ஜுக்ஸாங் இது பொசிஷனல் ஜுக்ஸாங் ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா. குயின் டூ D4 அதுக்கப்புறம் நைட் C7 வராரு. E இன்டு F6 நைட் டேக்ஸ் B5 பின்ன அதுக்கப்புறம் செக். ஸோ செக்குக்கு அப்புறம் அ கிங்கால வெட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்டான செக்ஸ இன்சர்ட் பண்றாரு. டைம் பிரஷர் அவருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் டைம கெயின் பண்றதுக்காக இந்த மாரி ஃபோர்சிங் மூவ்ஸ் விளையாடிட்டு, ஃபைனலா வந்து இன்னொரு பானைய வெட்டிட்டு, அதுக்கப்புறம் நைட்ட வெட்டுறாரு. இப்ப தான் ஆக்சுவலா ஒரு பான் அப்ல இருக்கிறாரு மேக்னஸ். ஆனா பொசிஷன் வின்னிங்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மூவ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, +5ல வந்துருச்சு. ஸோ ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங்ன்ற மாரி கம்ப்யூட்டர் நினைக்குது. குயின் டூ E2 பிஷப் F6 ஸோ பின்டு பீஸ ஃபர்தர் அட்டாக் பண்றோம். A4க்கு அப்புறம் குயின் இன்டு E7 ஸோ குயின் சாக் பண்ணிடுறாரு. ஐடியா என்ன அப்புட்ன்னா, நீங்க வந்து இங்க பிஷப்ப வெட்டினாலோ, இல்ல B3 வெட்டினாலோ, இல்ல A3 புஷ் பண்ணாலோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வின்னிங் மூவ் தான். எக்ஸாம்பிள் H7 ஸோ கிங்கால இத பான பிடிக்க முடியாது. அப்படி நீங்க நான் வந்து வரப்போறேன்னு நெனச்சு நீங்க போனாலும், அதுக்குள்ளே நம்ம வந்து குயின் எடுத்து இந்த கார்னர கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே தான் லிட்டரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மூவ் பண்ணாலும் எக்ஸாம்பிள் A3 வெட்டினா கூட இதே போல தான் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இல்லைங்க நம்ம வந்து கிங் இன்டீஸ் அ A3 சப்போஸ் நம்ம வந்து பான டைரக்ட்டா அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும், நம்ம வெட்டிட்டு பொறுமையா வந்து அந்த பான
கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷன பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஒரு பொசிஷனல் ப்ளே வந்து இங்க குடுத்துருக்காரு மேக்னஸ் கால்சன். ஸோ ஆஸ் யூசுவல் மேக்னஸ் ரிமைன்ஸ் அஸ் மேக்னஸ் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐ திங்க் ஃபைனல்ஸ் வந்து இன்னும் நடந்து முடியலன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட்டே ரொம்ப குளறுபடியா இருக்கு. கிளியரா எனக்கு புரியல. ஸோ ஆனா வந்து ரவுண்ட் ராபின் 7 ரவுண்ட்ஸ் நடந்தது. அதில வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்து இவர் தான் லீடிங்ல இருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ மோஸ்ட்லி ஃபைனல்ஸ் வந்து இன்னும் முடியலன்னு நெனைக்கிறேன். ஸோ அகைன் ஐ அம் ரியலி கன்ஃப்யூஸ்ட் அபவுட் த ஃபார்மேட். நீங்க தெரிஞ்சா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.